அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். மனித வாழ்க்கையில் எண்ணியது எண்ணியபடி நடக்கணும். எண்ணியது எண்ணியபடி நடக்கணும்னா அது நியாயமா இருக்கணும். நியாயமில்லாததுக்கெல்லாம் போய் கடவுளிடம் இந்த வேண்டுதலை வைக்கக்கூடாது. அப்ப எண்ணியது எண்ணியபடி நடக்க வேண்டும் என்பதை அது எந்த நட்சத்திரத்தில் செய்யணும்? மாதத்தில் ஒரு தடவை தான் அந்த நட்சத்திரம் வரும். எண்ணியது எண்ணியபடி. இப்ப இந்த எண்ணியது எண்ணியபடி நடப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், காரிய வெற்றிக்கு காரணம் யார்? ஒவ்வொரு காரிய வெற்றிக்கும் காரிய கர்த்தா என்ன சொல்லலாம்னா சாட்சாத்து விநாயக பெருமான் தான். ஒரு சின்ன விநாயகரை எந்த ஒரு வீட்டில் தினமும் கையால் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைக்கிறோமோ அந்த கர்மா நம்ம வீட்டை விட்டு உள்ள இருக்கிற நெகட்டிவ் யாருமே சோம்பேறித்தனமாக நம்மளால அதெல்லாம் ஈஸியா செய்ய முடியும். காலைல எந்திக்க வேண்டியது, குளிச்சு முடிக்க வேண்டியது, ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிக்க வேண்டியது, அதில் சின்ன அருகம்புல்லு மேல குத்தி வைக்க வேண்டியது. பணம் வேண்டுமா, அந்த விநாயகருக்கு நெத்தியில ஒரு மிளகு, 2 கண்ணு, அவ்வளவுதான். தும்பிக்கை கணக்கா என்ன சொன்னா அந்த மிளகை வரிசையாக அந்த மஞ்சள் பொடியில் அப்படியே நைஸா வச்சோம்னா பணம் வரும். மிளகுக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உண்டு. அதுக்குண்டான வழிமுறைகள் தெரியும். அப்ப ஒவ்வொரு நாளும் ஒரு விநாயகர் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்தோம் என்று சொன்னால் அந்த வீட்டில் செல்வ கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா காலபுருஷனுடைய 9 குடையவர் குரு. குருவோடைய கலர் மஞ்சள். அப்ப குரு முழு சுவர். அதை எந்த ஒரு வீட்டில் டெய்லி செஞ்சு ஒரு 2 நாள் 3 நாள் மொத்தமாக அந்த மஞ்சள் இதை சேர்த்து தண்ணியில கொண்டு போய் போடுங்க. தண்ணியில கொண்டு போய் போடும்போது தண்ணீர் என்பது சந்திரன், மஞ்சள் என்பது குரு. அப்ப குருச்சந்திர யோகமாக மாறிவிடும். குருவும் சேர்ந்தால் குருச்சந்திர யோகம். அப்ப குருச்சந்திர யோகம் என்பது ஒரு பெரிய முக்கியமானது. அப்ப மஞ்சள் என்பது யார்? குரு. குருவோடைய வாகனம் என்ன? யானை. இப்ப இதெல்லாம் டெய்லி ஒரு வீட்டில் நடைமுறைப்படுத்தினீர்கள் என்று சொன்னால் சில நேரங்களில் செய்ய முடியாத சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நீங்கள் செய்து பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய காரிய வெற்றி ஆக வேண்டும் என்று சொன்னால், காரிய வெற்றி எனக்கு ஆகணும், பரிபூரணமான ஒரு திருப்தி எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்தில், உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதினு ஒருத்தர் லக்கணத்திற்கு பாக்கியஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரம் உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி என்று சொல்ற ஒரு மேச லக்கணம் அப்படின்னா 9 குடையவர் குரு. அந்த குரு என்று சொல்லக்கூடியவர் எந்த நட்சத்திரத்தில் உட்கார்ந்திருக்கிறாரோ அவர் நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரத்தில், அந்த நட்சத்திரத்தன்னைக்கு சாதாரணமாக உங்களுக்கு எந்த கோவிலுக்கு வேணாலும் போங்க, எந்த தெய்வத்தை வேணாலும் கும்பிடுங்க, உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை கும்பிடுங்க. அன்றைக்கு அந்த தெய்வத்திற்கு ஒரு பூமாலை போடணும். பூமாலை போட்டு அந்த தெய்வத்திற்கு சந்திரன் கும்பிடு. இது சாதாரணம் எங்க நடக்கும் அப்படின்னா ஒன்லி விநாயகரை போய் பிடிச்சிடலாம். ஏன்னா விநாயகர் கோயில் தான் தெருவுக்கு தெருவு என்ன சொன்னா அனாதையாக இருக்கும். யாரும் பெருசா கொண்டாட மாட்டாங்க. மற்ற கோயில்களுக்கெல்லாம் கொடி மரம் இருக்கும், அதற்கு இதற்கு எல்லாம் போவாங்க. அங்க பூசாரி உட்காந்துருப்பார், இங்க இருப்பார், எல்லாரும் இருப்பார். இங்க இப்ப நாம் நினைத்த முட்டி இடங்களில் எல்லாம் ஒரு மரம் இருந்ததுன்னா அதுக்குள்ள விநாயகர் இருப்பார். யாரும் கேட்பாரற்று இருக்கும். அன்னைக்கு போங்க, அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணுங்க. சுத்தம் பண்ணி என்ன சொன்னா ஒரு இத்தனைக்கான முடிஞ்சாலும் என்ன சொன்னா ஒரு செம்பு தண்ணீரை நல்லாக அந்த இதுல ஊத்தி நீட் பண்ணி நல்லா தொடச்சிட்டு ஒரு சின்ன வஸ்திரம் கட்டி சந்திரன் குங்குமம் வச்சு ஒரு மாலை போட்டு ஒரு சின்ன இலையில அவல் பொறி கடலை வச்சு
2 தீபம் நல்லா நீட்டா போட்டு உங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரத்தில் செய்தீர்கள் என்று சொன்னால் 20வது நட்சத்திரம் பரிபூரணம் என்று சொல்லிவிட்டான். அப்ப பாக்கியம் என்பது நம்மளுடைய 9ஆம் இடம். 9 குடையவன் நின்ற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரத்தில் எந்த ஒரு மனிதன் மாதம் செய்கின்றானோ அவர்கள் நினைத்த அத்தனை காரியங்களும் கடகடன் நடக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப இது ரொம்ப கரெக்டு. நம்மளுடைய நட்சத்திரத்திற்கோ லக்கண புள்ளிக்கு 20வது நட்சத்திரமோ அல்ல. பாக்கியஸ்தானாதிபதி காரிய குரு என்று சொல்லக்கூடியவர் யார் என்று சொன்னால் நம்மளுடைய ஜாதகத்துடைய காரிய குரு நம்முடைய 9 குடையவன். அவன் நின்ற இடத்திற்கு 20வது நட்சத்திரம் பரிபூரணமாக வெற்றியை கொடுக்கும். அது சாதாரண வெற்றியாக இருக்காது, வெற்றியிலும் பெரிய வெற்றியாக இருக்கும். அப்ப இதை எல்லாரும் நண்பர்கள் நீங்க ரொம்ப சாதாரண இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரம், அதுக்கடுத்து 11வது நட்சத்திரம், 20வது நட்சத்திரம், இவ்வளவுதான். அப்ப ஒரு அசுவதினா அதுக்கு 20வது நட்சத்திரம் கரெக்டா என்ன சொன்னா போராடம். 20வது நட்சத்திரம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். 2, 11, 20. அப்ப அந்த உங்களுடைய பாக்கியஸ்தானாதிபதி உட்கார்ந்திருக்கிற நட்சத்திரத்திற்கு 20வது நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் நீங்கள் ஒரு காரியம் செய்தீர்கள் என்று சொன்னால் அதோடைய நட்சத்திர அதிதேவதைக்கு கூட நீங்கள் தாராளமாக செய்யலாம். அதுல எந்த பாதிப்பு தன்மைகளும் வராது, வெற்றி கிடைக்கும். அதனால எல்லா விஷயத்தையும் நீங்க இதை செஞ்சிடணும். 2வது என்ன சொல்றேன்னா, எப்பயுமே டெய்லி ஒரு 20 ரூபாய் நம்ம செலவழிக்கணும். எதுக்கு செலவழிக்கணும்? தினமும் நாம் வெற்றி பெற இறைவனுக்கு ஒரு சின்ன மாலை. இப்பெல்லாம் செவ்வரளி மாலை வெறும் 20 ரூபாய்க்கு கிடைக்குது. 20 ரூபாய்க்கு கிடைக்குது. அப்ப நீங்கள் கரெக்டா சொன்னா இந்த மாலை என்பது லக்கணத்துக்கு 3ஆம் இடம். கழுத்து என்பது 3ஆம் இடம். அப்ப கழுத்து என்று சொல்லக்கூடியதும் நம்மளுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சக்தியும் நம்மளுடைய முயற்சி ஸ்தானத்திற்கு வெற்றி கொடுக்கக்கூடியது. இறைவன் கழுத்தில் நாம் மாலை போட்டு விட்டு வந்தோம் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சி வெற்றி அளிக்கும். என்ன காரணம்? பூ என்பது ஆகாய பூதம். அதை இறைவனுக்கு சாத்தும் போது ஆகாய பூதத்தை வைத்து நாம் அனைத்து விதமான செயல்பாடுகளும் நடத்தலாம். அப்ப 20வது நட்சத்திரத்திலையும் பூமாலை வாங்கி போட்டு செய்யலாம். பாக்கியஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு தினமும் ஒரு பூமாலை இறைவன் கழுத்தில் விழுகின்ற மாதிரி சாதாரண விநாயகர் பெருமானுக்கு போடுங்க, அருகம்புல் மாலை போடுங்க. ரொம்ப காஸ்ட்லியான ரேட்டு கிடையாது. செவரளி மாலை போடுங்க, காஸ்ட்லியான. கொஞ்சம் வசதியானவங்க மல்லிகைப்பூ மாலை ஓட்டுறீங்களா, போடுங்க. இப்படி எல்லாம் நாம் செய்தோம் என்று சொன்னால், அப்படி செஞ்சுட்டு அந்த இடத்துல என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா, லலிதம் லம்போதரம், லலிதம் லம்போதரம், லலிதம் லம்போதரம் என்று சொல்லி 108 தடவை சொல்லலாம். குறைஞ்சது 108 தடவை சொன்னீர்கள் என்று சொன்னால், இந்த லலிதம் என்பது சுக்கிரன், லலிதம் என்பது மகாலட்சுமி, லலிதா என்று சொன்னால் மகாலட்சுமி, லம்போதரம் என்று சொன்னால் விநாயக பெருமான். இவர்கள் என்ன தடை இருந்தாலும், பணத்திற்கான என்ன தடைகள் இருந்தாலும், என்ன சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் தீர்த்து நமக்கு பெரிய வெற்றியை தருவார்கள். அதனால் நம்முடைய பாக்கியஸ்தானாதிபதிக்கு நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரத்தில் நாம் நினைத்தபடி நினைத்த காரியம் செய்தோம் என்று செய்வதற்கு இந்த நட்சத்திரம் உங்களுக்கு உண்மையிலும் உண்மையாக பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அதுல எந்தவித மாற்று கருத்து இருக்காது. இதுல எனக்கு தாராபலன் இல்லை சார், அதுல சார் எப்படி சார் எனக்கு அது முடக்காசா வருது சார் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. பாக்கியஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரத்தை பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் பரிபூர்ண வெற்றி கிடைக்கும். அது கடவுளின் உச்சபட்ச அம்சமாக நிற்கும். கடவுளின் உச்சபட்ச அம்சமாக அந்த நட்சத்திரம் இருக்கும். இது யாரும் இன்றைக்கு வரைக்கும் வெளியே சொன்னது கிடையாது.
அப்ப அது நம்மளுடன் ஏதாவது ஒரு விதத்தில் அந்த நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதையோ, நட்சத்திரத்தின் அதிதேவதையோ அல்லது ஏதாவது ஒன்று நம்மளுடன் பயணித்து கொண்டே இருக்கும். நீங்கள் உங்க வீட்டில் இருக்கிற அந்த சாமிகளில் ஏதாவது அந்த சிம்பல்கள் ஏதாவது உங்களிடம் உங்களை அறியாமலே உங்க வீட்டில் இருக்கும். உங்களை அறியாமலே உங்க வீட்டில் இருக்கும். அது இறைவனுடைய கடாட்சம். அதனால பாகிஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு 20வது நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள். தினமும் பூமாலை இறைவனுக்கு சாற்றுங்கள். கண்டிப்பாக வாழ்க்கையில் 20 ரூபா செலவழிச்சா 200 ரூபா கிடைக்கும். அதெல்லாம் குறைவெல்லாம் கிடைக்காது. இறைவன் கொடுப்பார். இந்த நம்பிக்கையை எல்லாரும் நீங்க செயல்படுத்துங்கள். கண்டிப்பாக வெற்றி பெற வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.